கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாபேஸ் என்பவன் தன் சகோதரரை காட்டிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான் என்று வாசிக்கிறோம். அதற்கு அடுத்த வசனமே, தாய் அவனை துக்கத்தோடு பெற்றபடியினால் அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார்கள் என்றும் நாம் வாசிக்கிறோம். அப்போ யாபேசுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்திருக்கிறது, துக்கங்கள் இருந்திருக்கிறது, கலக்கங்கள் இருந்திருக்கிறது. ஆனாலும் அவன் சோர்ந்து போகாமல் அவனை ஆசீர்வதிக்கும்படியாக தேவ சமூகத்திலே வந்து விண்ணப்பிக்கிறான். அவனுடைய விண்ணப்பம் பாருங்க, எவ்வளவோ துக்கம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த போதிலும் அவன் துக்கங்களை குறித்து முறுமுறுக்கவில்லை. முதல் விண்ணப்பம், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்க வேண்டும் என்று கேட்கிறான். அப்பொழுது அவனுடைய எல்லை மிகவும் சிறிதாய் இருக்கிறது. அவனால் அதை வைத்து ஒரு நல்ல ஒரு பிசினஸ் பண்ண முடியல, நல்ல ஒரு விவசாயம் பண்ண முடியல என்று நாம் இங்கே யூகிக்க முடியும். பிற்பாடு உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்றும் விண்ணப்பிக்கிறான். அப்படின்னா அவன் செய்கிற காரியம் ஒன்றுமே சரியா நடக்கல. அவன் எதை செய்தாலும் அதில் ஒரு தோல்வி. அந்த தோல்வியின் நிமித்தம் தீங்கும் துக்கமும் அவனை ஆழ்ந்து சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் அவன் விண்ணப்பிக்கிறான், ஆண்டவரையும் அது கரம் என்னோடு கூட இருந்து அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று. எவ்வளவு ஞானமான ஜெபம்! அவனுக்கு என்ன தேவை என்பதை அவன் சரியாக அறிந்து கர்த்தருடைய சமூகத்தில் சென்று முறுமுறுப்பில்லாமல் தேவ சமூகத்தில் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறான். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் யாபேசை போல அநேக துக்கங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் தேவ சமூகத்தில் போய் என்ன கேட்கிறோம்? ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை அனுமதித்தீர்? இந்த பாடுகள் என் வாழ்க்கையிலிருந்து போகவே போகாதா என்று எதிர்மறையான ஜெபங்களை நாம் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறோம். தேவ சமூகத்தில் தேவன் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசித்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆக நாம் என்ன ஜெபிக்கிறோம் என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நமக்கு ஒரு வேளை பலவீனமாய் இருக்கிறது என்றால் நாம் தேவ சமூகத்தில் சென்று, ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது இந்த பலவீனம் என்னை அணுகாதபடி இந்த பலவீனத்திலிருந்து என்னை விலக்கி காத்தருளும் என்று நாம் சரியாக விண்ணப்பிக்க வேண்டும். மாறாக, ஏன் இந்த பலவீனம் எனக்கு அனுமதித்தீர் என்று ஆண்டவரை நாம் கேள்வி கேட்கக்கூடாது. யாபேஸ் ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கவே இல்லை, ஏன் இந்த சூழ்நிலை எனக்கு அனுமதித்தீர் என்று. அவன் செய்த ஒன்றே ஒன்றுதான், தேவன் என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி நேராக சென்று எதில் குறை உள்ளதோ அதை விரிவாக்கி தாரும் என்று கேட்டான். எல்லையை விரிவாக்கி தாரும் என்று கேட்டான். எதன் நிமித்தம் அவன் துக்கமும் கலக்கமும் தீங்கும் அவனுக்கு நேரிடுகிறதோ, ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்தால் இந்த துக்கமும் தீங்கும் எனக்கு நேரிடாது. நான் செய்வது எல்லாவற்றிலும் எனக்கு ஜெயம் தருவீர் என்று விசுவாசம் அவனுக்குள் அதிகமாய் இருந்தபடியினால், ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து என்னை வழிநடத்தட்டும் என்று அவன் விண்ணப்பிக்கிறான். தேவன் யாபேசின் ஜெபத்தை கேட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆக நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் தேவ சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது முறுமுறுப்பில்லாமல், தேவனிடத்தில் கேள்வி கணைகளை தொடுக்காமல் நாம் தேவ சமூகத்தில் நின்று, ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீர், என் எல்லையை பெரிதாக்கி தாரும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உமது கரம் என்னோடு கூட இருக்கட்டும் கர்த்தாவே என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய கிருபையை நாடினோம் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மளுடைய விண்ணப்பத்தை கேட்பார். எனவே முறுமுறுப்பில்லாத தேவ சமூகத்தை நாடுகிற எந்த விண்ணப்பமும் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கப்படும். அதற்கு ஏற்ற பதில் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் தரவல்லவராயிருக்கிறார். இந்த கால சூழ்நிலையும் கர்த்தரை நாம் விசுவாசித்து கர்த்தர் சமூகத்தில் நமக்கு என்ன வேண்டும் என்பதை நாம் தெளிவாக கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்காக இறங்கி அதை செய்து தருகிறவராயிருக்கிறார். எனவே யாபேசோட வாழ்க்கையை பார்த்தீங்களா? சந்தோஷமில்லாத வாழ்க்கை, ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை, கண்ணீரோடு உள்ள வாழ்க்கை. ஆண்டவர் அதை களிப்பாக மாற்றுகிறார். எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன தேவையோ அது தேவ சமூகத்தில் வைப்போம். கர்த்தர் நமக்கு இறங்கி ஏற்ற காலத்தில் நமக்கு பதில் தருகிறவராயிருக்கிறார். யாபேசின் ஜெபத்தை கேட்டவர் இன்றைக்கு நம்மளுடைய ஜெபத்தையும் கேட்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.